ஊர்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, வந்தா மலை போனா மயிறு அப்படின்னு போயிருடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த மயிருன்றதுன்னு இல்லாதவன்ட்ட கேட்டாதான் அதோட வழி என்னன்னு தெரியும். எப்பவுமே ஒரு பொருள் இருக்கிறத விட இல்லாதவன்ட்ட போய் கேட்கும் போதுதான் அந்த பொருளோட அருமை என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி மண்டை நிறைய முடி இருக்கவே சந்தோஷமா இருக்கா, மண்டையில முடியலையே அப்படின்றது கவலைப்படக்கூடிய நிறைய பேர் இருந்திருக்காங்க. முடிகளுக்காக லட்சங்கள் செலவழிச்சு முடி நடுறது கூட ஆட்கள் நிறையவே இருக்காங்க. இப்படி என்னதான் முடிக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லாட்டினா கூட முடி இல்லாதவனுக்கு மதிப்பே இல்லைன்றது 100% உண்மையா இருக்கு. இப்ப எதுக்குப்பா முடிக்கு கதை எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு முடியை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோவும் இருக்க போகுது. நம்ம ஊர்ல முடியிலேன்னு கவலைப்படுறாங்க ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் கூட, ஒரு காலகட்டத்தில் இந்த முடியினால பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் முழுக்கவே மிகப்பெரிய பயமே தொற்றிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லணும். அந்த ஊரே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன முடிக்காக பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி எந்த ஊர் எதற்காக முடிக்கு பயந்தாங்க, இதை பத்தி தான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம போகக்கூடிய வருடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1942. நம்ம போகக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிசிசிபி நகரம். இந்த மிசிசிபி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையோட ஊரோட பேர் என்ன அப்படின்னா பேஸ்காகுலா அப்படின்ற ஒரு கடற்கரை கிராமம். இந்த ஒரு பேஸ்காகுலா கடற்கரை கிராமத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா முடியை பார்த்து ரொம்பவே பயந்துருக்காங்க. இந்த ஒரு 1942 யாருக்கெல்லாம் கேதர் பண்ண முடியலன்னா சரி, நம்மளோட வீடியோ கண்டினியூஸா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே இந்த 1942 பத்தி தெரிஞ்சிருக்கும். இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம். இந்த இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல பல நாடுகள் பல குண்டுகளுக்காகவும் பீரங்கிகளுக்காகவும் ஃபைட்டர் ஏரோப்ளேனுக்காகவும் பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பேங்காகுலா ஊர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முடிக்காக பயந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நடுத்தர வயது பெண்கள், அது மட்டும் இல்லாம இளம் பெண்களுக்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இரவோட இரவா ஏதோ ஒரு மர்ம நபர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட முடிகள் எல்லாமே வெட்டிட்டு போய்கிட்டு இருந்தாரு. நீ என்னப்பா நீ சொல்ற கதை பார்த்தா அப்படின்னா இந்த திருப்பாச்சி படத்துல விஜய் பண்ணுவாரு அது மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாத்துக்கும் தரும். எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த முடி வெட்டிட்டு போறது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உளவியல் ரீதியான பயத்தை ஏற்படுத்துச்சு. முதல்ல 2 சிறுமிகளோட முடியானது கத்திரிக்கப்படுது. அதற்கப்புறமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களோட முடியையும் டார்கெட் பண்ணி கத்திரிக்கப்பட்டது. அதுவும் எப்போது கத்திரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இரவு வேளையிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நபர் பார்த்தோம்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கதவை உடைச்சு, அதாவது வீட்டோட மெயின் டோர் கிடையாது, எங்கெல்லாம் பெண்கள் தூங்குறாங்களோ அந்த தூங்குற ரூமோட ஜன்னலை உடைத்து இந்த ஒரு நபர் உள்ள இறங்கி அங்க தூங்கிட்டு இருக்க பெண்களோட முடியெல்லாம் கத்திரிச்சு கொண்டு போய்கிட்டு இருந்திருக்காரு. இது ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு நபர் பண்ணிட்டு போனாரு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் காலப்போக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செயல் அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரவும் ஆரம்பிச்சிருந்தது. அது வரைக்குமே அந்த ஊர்ல குழந்தைகள் எல்லாமே தனியா தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமாவே அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளை தனியா தூங்க அனுமதிக்காம தங்களோட கூடையை சேர்த்து படுக்க வச்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஷார்ட் கன்ஸோட விடிய நைட் எல்லாம் பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி எதற்காக அந்த நபர் அந்த செய்ய செஞ்சாரு, அந்த நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இப்படி முடி வெட்டுறதுல என்ன ஆனந்தம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபுல் வீடியோக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க.